தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. திருச்சியில் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஆன்லைனில் ஆர்டர் செய்து சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு அதிரடியான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்பு துறைக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் தான் நேற்று தினம் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சமைத்து சாப்பிட்ட 15 வயது சிறுமி ஜாக்லின் என்பவர் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தான் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில ஜாக்லினுடைய பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்திருந்த நிலையில அவர் நூடுல்ஸ் உண்டதால் தான் உயிரிழந்திருக்கிறார். அதிலும் காலாவதியான நூடுல்ஸ் அது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் விற்பனை மற்றும் அதை தயாரிக்கக்கூடிய கிடங்குகள், சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் உள்ளிட்டவற்றில் ஆய்வு நடத்த வேண்டும் என்ற ஒரு அதிரடியான உத்தரவை தற்போது உணவு பாதுகாப்புத்துறைக்கு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. எனவே இந்த உத்தரவை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் இது தொடர்பான ஆய்வினை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நூடுல்ஸ் தயாரிக்கக்கூடிய பொருட்களுடைய தர சான்றிதழ் மற்றும் அதனுடைய பேட்ச் ஆகியவை இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யவும், நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளரிடம் விசாரணை மேற்கொள்ளவும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காலாவதியான நூடுல்ஸ் விற்பனை செய்யப்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட கிடங்குக்கு சீல் வைக்கவும், உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சி ஆன்லைனில் ஆர்டர் செய்த நூடுல்ஸ் சாப்பிட்ட உயிரிழந்த அந்த சிறுமி விவகாரத்தில் தற்போது மேலும் ஒரு அதிரடி நடவடிக்கையாக உணவு பாதுகாப்பு துறைக்கு இந்த உத்தரவு என்பது தமிழக அரசு தற்போது பிறப்பித்திருக்கின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.